அன்பு தமிழ் நேயர்களுக்கு நம் தமிழ்நாடு சேனலின் சார்பாக அன்பு வணக்கம். நடைபெற இருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகள் அனைத்தும் பிரச்சார கூட்டங்களிலும் வாக்கு சேகரிப்பிலும் மிகவும் ஆயத்தமாக தங்களது அரசியல் களப்பணியை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் திடீர் பிரேக் எடுத்து தங்களின் ஆதரவை மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது புரட்சி பாரதம் கட்சி. வட தமிழகத்தில் ஆளுமை கொண்ட ஒரு தலைமையாக திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருந்து வருகிறார். தங்களுடைய புரட்சி பாரதம் கட்சி 15 வருடங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் அதிமுகவில் தனக்கு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் அளிக்கவில்லை என்பதாலும் தாங்கள் கேட்ட விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய பாராளுமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் அதையும் ஏற்க மறுத்த அதிமுக தலைமை தற்போது வரை அதிமுகவில் இருந்து எந்த ஒரு சாதகமான பதிலும் ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை என்றும், ஆகையால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தங்களின் இயக்க மூத்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை நடத்தி பின்பு அறிவிப்பதாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் கடந்த மார்ச் மாதம் அறிவித்திருந்தார். இதனை அறிந்த தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களின் மூலம் உடனடியாக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு தங்களின் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர்கள் என்பதாலும் திராவிட அரசியலுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ளும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்து புரட்சி பாரதம் கட்சியை தங்களின் பக்கம் இழுப்பதன் மூலமாகவும் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எதிர் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் சரியான ஆளுமையாக இருக்கார் என்ற கணக்கோடு புரட்சி பாரதம் கட்சியின் நல்ல எதிர்கால வளர்ச்சிக்கு பாஜக உறுதுணையாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்து திரு எல் முருகன் அவர்கள் மூலம் உடனடியாக பேசி பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு புரட்சி பாரதம் கட்சியை தங்கள் பக்கம் இழுத்து பிடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது தமிழக பாஜக. ஆனால் எதற்கும் பிடிக்கொடுக்காமல் காலம் தாழ்த்திய திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தனது தலைமையிலான புரட்சி பாரதம் கட்சியை தனித்து தேர்தல் களம் காண வைப்பாரா அல்லது பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பாரா என்ற நிலையில் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தனது தலைமையிலான புரட்சி பாரதம் கட்சி மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு கடந்த ஏப்ரல் 3 அன்று அதிகாரப்பூர்வமாக ஆதரவு தெரிவித்துள்ளார். அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் பலமுறை தங்களை சந்தித்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதாக சொல்லி வாக்குறுதி அளித்த பின்பு இந்த ஆதரவு முடிவினை புரட்சி பாரத கட்சியின் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணியின் இரட்டை இலை சின்னத்தில் வேலூர் மாவட்டம் கீழ் வைத்தியநான்குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலியினை முழுமையாக பார்த்தமைக்காக நம் தமிழ்நாடு சேனலின் சார்பாக மிக்க நன்றி.